இலங்கையில் இந்திய மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்கு மோடி அரசுதான் காரணம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஆவின் பால் உயர்வை கண்டித்தும் இலங்கை நீதிமன்றத்தில் 5 இந்திய மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மதிமுக சார்பில் செவ்வாயன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் பால் விலை உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் இலங்கை அரசு தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மீனவர் உயிருக்கு நீதான் பொறுப்பு. மக்களை வாட்டும் பால் விலை உயர்வை ரத்து செய். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ பால் விலை உயர்வு மக்களை மிகவும் பாதிக்கும் என்றார். இலங்கை நீதிமன்றத்தினால் 5 இந்திய மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்கு மோடி அரசுதான் காரணம் என கடுமையாக சாடிய வைகோ, மீனவர்கள் காக்கப்படவில்லை என்றால் மோடி அரசு கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்றார். ஆயிரக்கணக்கான கோடியை இலவசங்களுக்கு செலவழிக்கிற தமிழக அரசு உற்பத்தியாளர்களுக்கு மானியமாக அவர்களுக்கு அதிக விலை கொடுத்துவிட்டு பயனீட்டாளர்களான நுகர்வோர் மீது இந்த பாரத்தை சுமத்தக்கூடாது. 2011 வில்சன், எமர்சன், அகஸ்டஸ், ராங்லெட், பிரகாஷ் இந்த 5 மீனவர்களும் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் எல்லை தாண்டி வந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் மீது அபாண்டமான பொய் குற்றச்சாட்டாக போதைப் பொருள் கடத்தினார்கள் என்று அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் போதே குற்றப்பத்திரிகையை அங்கு தாக்கல் செய்யாமல் கொழும்பு உயர் நீதிமன்றத்திலே கொண்டு போய் தாக்கல் செய்தார்கள். இப்பொழுது தூக்கு தண்டனை. எனவே தமிழர்கள் உயிர்களை சொக்கட்டான் விளையாட்டுக்கு பயன்படுத்த வேண்டாம் மத்திய அரசு. இது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த போக்கு நீடித்தால் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் போக்கைத்தான் நரேந்திர மோடி அரசு பின்பற்றும் என்றால் இளைய தலைமுறை இதை சகிக்காது. மேடையில் பேசிய வைகோ தமிழகத்தில் ஒரு நிழல் சர்வாதிகார ஆட்சி நடத்துவதாக குற்றம் சாட்டினார்.